திருப்பதி ஏழுமலையானுக்கே டஃப் கொடுத்த பூனேவை சேர்ந்த குடும்பம். கிலோ கணக்கில் நகைகளை அணிந்து வந்து ஏழுமலையானை VIP தரிசனத்தில் தரிசனம் செய்த குடும்பத்தை வாய்பிளந்து பார்த்த பக்தர்கள். மகாராஷ்டிரா மாநிலம் பூனேவை சேர்ந்த சன்னி, சஞ்சய் தத்தாத்ரேயா குஜார், பிரீத்தி சோனி அப்படின்னு ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் VIP தரிசனம் மூலமா திருப்பதி ஏழுமலையான் கோவில்ல தரிசனத்துக்காக வழிபட போயிருக்காங்க. தினமும் ஏராளமான VIP தரிசனம் இங்க மேற்கொள்ளப்பட்டுகிட்டு இருக்கு. ஆனா ஒரே குடும்பத்தை சேர்ந்த இவங்க 3 பேரும் கிலோ கணக்குல தங்க ஆபரணங்களை கழுத்துல போட்டுக்கிட்டு கோவிலுக்கு போய் ஏழுமலையான வழிபட்டது குறிப்பிடத்தக்கது. கிலோ கணக்குல கழுத்துல தங்க ஆபரணங்களோட சாமி கும்பிட வந்த இந்த 3 பேரையும் பல பேர் வியந்து வேடிக்கை பார்த்திருக்காங்க. ஆனா அவங்க என்னமோ மத்தவங்க பார்வையில இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சாதாரணமா கடந்து போயிருக்காங்க. இப்படி கிலோ கணக்குல தங்க நகைகளை போட்டுட்டு வந்த இந்த குடும்பத்தோட நகைகள் அது மட்டும் இல்லாம இவங்க கோயிலுக்கு வெளியில வந்ததுக்கு அப்புறமா பல பக்தர்கள் இவங்களோட சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க. இவங்களும் ஜாலியா சிரிச்சுக்கிட்டே போஸ் கொடுத்து செல்ஃபியும் எடுத்திருந்திருக்காங்க. இந்த வீடியோ இணையத்துல வைரல் ஆகி இருக்கு. நெல்லு போட்டா நெல்லு விளையும், பொன்னு போட்டா பொன்னு விளையும் நிலண்டா எங்க நிலம் என நிரூபித்து காட்டிய தமிழ் விவசாயி. வறட்சி பகுதியான பாலைவனத்தில் மட்டுமே வளர்ந்து செழிக்கக்கூடிய அள்ளி அள்ளி லாபம் தரக்கூடிய பேரீச்சை விவசாயத்தை தமிழ் மண்ணில் புகுத்தி செழித்து வளர வைத்து சாதனை. இனி சவுதி அரேபிய தேவை இருக்காது. பேரீச்சை விவசாயத்தில் உலக விவசாயிகளை திரும்பி பார்க்க வைத்த தமிழ் மகன் நிசாமுதீன். ஈராக், சவுதி அரேபியா போன்ற பாலைவன நாடுகளில் மட்டுமே காலம் காலமாக பயிரிடப்பட்டு வரும் பேரீச்சை சாகுபடி தமிழகத்தின் தருமபுரி மாவட்டத்தில் அரியகுளம் என்ற அந்த கடைக்கோடி கிராமத்தில் நிசாமுதீன் என்ற விவசாயி பேரீச்சை பயிரிட்டு கடும் வறட்சியிலும் அமோக விளைச்சலை ஈட்டி ஒட்டுமொத்த உலகையும் தமிழக விவசாயிகளையும் திரும்பி பார்க்க செய்திருக்கிறார். சவுதி அரேபியாவில் பேரீச்சை பண்ணையில் பல ஆண்டுகளாக பணிபுரிந்து வந்த இவர் பாலைவன நாடுகளில் பயிராக இந்த பேரீச்சை விவசாயத்தை ஏன் நமது தமிழ் மண்ணில் தனது சொந்த கிராமத்தில் பயிரிடக்கூடாது என முடிவு செய்தாராம். சோதனையின் அடிப்படையில் வெளிநாடுகளில் இருந்து கன்றுகளை இறக்குமதி செய்து தனது நிலத்தில் பயிரிட்டு பார்த்திருக்கிறார். பயிரிட்ட சில ஆண்டுகளிலேயே நல்ல விளைச்சலை இந்த முரட்டு பயிர் கொடுத்திருக்கிறது. தொடர்ந்து தனக்கு சொந்தமான 15 ஏக்கர் நிலப்பரப்பில் பேரீச்சை சாகுபடியை செய்து அசத்தி வருகிறார். இவரது நிலத்தில் பர்ரி, மஸ்தூர், அம்மர், சுல்தானா, ஆலூலி, மூர் உள்ளிட்ட உயர் ரக 32 வகையான பேரீச்சை செடிகளை வெளிநாடுகளில்